வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அண்ட் ஹாப்பி நியூ இயர். 2024 நல்லா அமையல அப்படின்றவங்களுக்கு கவலையப்படாதீங்க. 2025 நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு வருஷமா இருக்கும். 2024 பத்தி பேசும்போது MCU ஆடியன்ஸ்க்கு டெட்பூல் அண்ட் வூல்வரைன் அண்ட் 2-3 சீரிஸை தவிர்த்து பெருசா பாக்குறதுக்கு எதுவும் இல்ல. பட் 2025 அப்படி கிடையாது. இந்த வருஷம் ஜான்வரியில ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ஒரு மாசமும் எதனா ஒரு மூவி இல்லனா சீரிஸை புதுசா நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். சோ டோட்டலி 9 MCU மூவிஸ் அண்ட் சீரிஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன சீரிஸ் அண்ட் என்னென்ன மூவிஸ் அப்படின்றதையும், எந்த மூவிஸ் அண்ட் சீரிஸ் பயங்கரமான ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். சோ இன்னும் லைக் போடாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற ஒரு லைக் இன்னும் ஒரு 5 பேருக்கு இந்த வீடியோவை புஷ் பண்ணி காட்டும். சோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறது என்னன்னா யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் ஸ்பைடர்மேன் சீரிஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஜான்வரி 29 இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. டோட்டலி 10 எபிசோட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி இந்த சீரிஸ் வந்து நம்ம MCUல டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இது டோட்டலா வேற ஒரு யூனிவர்ஸ்ல செட் ஆகிருக்கு. பட் கிட்டத்தட்ட நம்ம MCU ஸ்பைடர்மேனோட ஆரிஜினுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் டோனி ஸ்டார்க்கு நார்மன் ஆஸ்பார்ன் பீட்டர் பார்க்கரை கைட் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாட் இஃப் சினாரியோ மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த சீரிஸோட அனிமேஷனை பத்தி பேசணும்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஒரு காமிக் பேஜ் அப்படியே எடுத்து அனிமேட் பண்ண ஒரு ஃபீல் வருது. அப்படியே காமிக் புக் படிக்கிற ஃபீல் வருது. சோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த அனிமேஷன் ஸ்டைல். பட் நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படின்றது தெரியல. சோ ஐ எம் எக்ஸைட்டட். ஆல்மோஸ்ட் 4 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்பைடர்மேன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் மார்வெல் கிட்ட இருந்து வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் அடுத்தபடியா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போறது ஒரு மூவி, ஃபர்ஸ்ட் MCU மூவி 2025ல கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் February 14 ரிலீஸ் ஆக போகுது. சோ ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து ஒரு டீசர் அண்ட் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே சாலிடான ஒரு டீசர் அண்ட் ட்ரெய்லர். பட் என்னோட ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா இந்த படத்துக்கு நடந்த ரீஷூட்ஸ், ஏகப்பட்ட ரீஷூட்ஸ் நடந்துச்சு இந்த படத்துக்கு. அண்ட் டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் எதுலயுமே இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த மாதிரி தெரியல. அது ஒண்ணுதான் என்னோட கன்சர்ன். ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸை தாண்டி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா அப்படின்றது ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட் பயங்கரமா இருக்கணும் எப்பவுமே. சோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் நல்ல ஒரு படமா இருக்கும் நம்புவோம். அடுத்தபடியா மார்ச் 4 அன்னைக்கு என்னோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மார்வெல் ப்ராஜெக்ட் ஆஃப் தி இயர்னா இதை தான் நான் சொல்லுவேன். டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1 அப்படின்றதுனால வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ் சீசன் 3 எங்க முடிஞ்சோ அதோட ஒரு கண்டினியூஷனா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்க. டேர்டெவில் பார்ன் அகைன் சொல்லி சீசன் 1 வரப்போகுது. பட் டெக்னிக்கலி இது வந்து சீசன் 4 தான். பட் அதனால நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இது புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. புதுசா வர ஆடியன்ஸ், அதாவது MCU மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கும் இத பார்த்தா புரியும். அட் தி சேம் டைம் நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில் 3 சீசன் பார்த்து முடிச்சவங்கள என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சில எலிமெண்ட்ஸும் இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் இந்த சீரிஸ்க்கு ஒரு அபிஷியல் டீசரோ ட்ரெய்லரோ வரல. அங்கங்க சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு டீசர் லீக் ஆச்சு. அதை தவிர்த்து அபிஷியலா மார்வெல் கிட்ட இருந்து இன்னும் எதுவும் வரல. பாப்போம். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் முடியறதுக்குள்ளே எதனா ஒரு டீசர் இல்லனா ட்ரெய்லர் வந்து நமக்கு கிடைச்சிரும். நான் பயங்கர எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு சீரிஸ்க்காக தான். லைக் நாட் ஜஸ்ட் மார்வெல், மொத்தமா சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டா நெட்ஃபிளிக்ஸோட டேர்டெவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸா வந்து நிக்கும். சோ என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த டேர்டெவில் பார்ன் அகைன்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ டேர்டெவில் பார்ன் அகைன் மார்ச்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் மே வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் May 2 அடுத்த MCU மூவியான தண்டர்போல்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். சோ தண்டர்போல்ட்ஸ் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா a team full of misfits, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாத ஒரு சிறு பேரை கொண்டு வந்து ஒரு டீம்ல விட்டா எப்படி இருக்குமோ அதுதான் தண்டர்போல்ட்ஸ். நிறைய பேர் இதுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது ஒரு சர்ப்ரைஸ் ஹிட்டா இருக்கலாம் 2025 பொறுத்த வரைக்கும். பக்கியை தவிர்த்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கேரக்டர்னு சொல்லிக்கிற மாதிரி இந்த படத்துல அந்த அளவுக்கு யாரும் இல்ல. ட்ரெய்லர்லாம் பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. பட் ஹைப் ஏத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. எப்படி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல ரெட் ஹல்க கூட்டு வந்து ஒரு ஹைப் ஏத்தி விட்டாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்டும் இந்த படத்துல இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. பட் கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட விட இந்த படம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் அடுத்தபடியா ஜூன் 24 அன்னைக்கு அயன் ஹார்ட் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலி எத்தனையோ டிலேக்கு அப்புறம் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. பட் யாருமே கேட்காத ஒரு சீரிஸ். எதுக்கு ஃபர்ஸ்ட் அயன் ஹார்ட்டே யாரும் கேட்கல. அயன்மேனோட லெகசியை ரீரி வில்லியம்ஸ் கேரி பண்ணணும்னு சொல்லி யாருமே ஆசைப்படல. அதுதான் உண்மை. பாப்போம் என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சீரிஸ்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். பெருசா எனக்கு இந்த சீரிஸ் மேல ஹைப் இல்ல. அதுதான் உண்மை. அண்ட் அடுத்தபடியா ஜூலை 25 ரிலீஸ் ஆக போற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 2025 கிடையாது, மார்வலோட ஃபியூச்சருக்கு பயங்கர முக்கியமான ஒரு படமா இது இருக்கும். இந்த படம் பயங்கரமா இருந்தே ஆகணும். பிகாஸ் ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பார்த்த ஃபீல் வந்து என்னைக்குமே வந்தது கிடையாது. எப்படியாவது ஒரு நல்ல ஒரு
பயங்கரமான ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை கேலக்டஸ் எல்லாம் வச்சு உண்மையான கேலக்டஸ் லைக் இந்த கிளவுட் மாதிரிலாம் இல்லாம உண்மையா ஜைஜான்டிக்கா ஒரு பயங்கரமான கேலக்டஸை பார்க்கணும், பயங்கரமான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அது ஃபைனலி இந்த படத்துல நிறைவேறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் RDJ ஓட ரிட்டர்ன் இந்த படத்துல தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் டூமா MCUல நம்ம பாக்குற படமா அது இந்த படம் தான் இருக்கும் சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் பத்தாவதுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போற படம் இது. சோ ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு நிறைய வேலை இருக்கு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை செட்டப் பண்ணணும், RDJவை பக்காவா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பக்காவா டெலிவர் பண்ணணும். சோ மூவிஸை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கரமா எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அது இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு தான். அண்ட் அப்படியே அடுத்தபடியா ஆகஸ்ட் 6க்கு நவந்து போனோம்னா ஐஸ் ஆஃப் வகாண்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. சோ இது வந்து ஒரு பிளாக் பேந்தரோட ஸ்பின் ஆஃப். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சீரிஸ் வந்து ரேண்டமா ஒரு வேற ஒரு யூனிவர்ஸ் கதை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. MCUவோட அந்த வகாண்டா, MCUவோட பிளாக் பேந்தர் இருக்குல்ல, அது ரிலேட்டடான ஒரு சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எத்தனை எபிசோட் அப்படின்றது தெரியல. ஆகஸ்ட் 6 ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தபடியா செப்டம்பர் மாசம் மட்டும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா செப்டம்பர் மாசம் எதுவும் ரிலீஸ் ஆகல, சொல்ல முடியாது. இந்த ஐஸ் ஆஃப் வகாண்டாவே ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் அக்டோபர் மாசம் மார்வல் வாட் இஃபோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன மார்வல் ஜாம்பிஸ் ரிலீஸ் ஆக போகுது. சோ இது 4 எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வாட் இஃப் சீசன் 1ல வந்து ஒரு ஜாம்பி வச்சு ஒரு எபிசோட் பார்த்திருப்போம்ல, சோ அந்த எபிசோடோட ஒரு எக்ஸ்டென்ஷன், அந்த எபிசோட ஒரு ஸ்பின் ஆஃபா தான் இந்த சீரிஸ் இருக்க போகுது. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் R-rated கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் ஜாம்பிஸ் PG-13 எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஒரு மாதிரி பயங்கரமா வயலண்டா பார்த்தா தான் நல்லா இருக்கும். டெட்பூல் அண்ட் வூல்வரினை பயங்கரமா R-rated கொடுத்திருந்தாங்க. சோ அதனால எதுக்கும் தயங்காம இந்த மார்வல் ஜாம்பிஸையும் R-rated கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் இந்த சீரிஸ் நவம்பர் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அண்ட் ஃபைனலி டிசம்பர் மாசத்தை வண்டர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸோட மார்வல் முடிக்க போறாங்க. சோ பேசிக்கலி இந்த வண்டர்மேன் அப்படின்ற கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக பேசுவோம். இன்னும் நிறைய டைம் இருக்கு, அதுக்கு டிசம்பர் மாசம் தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த கேரக்டருக்கும் ஸ்கார்லெட் விட்சுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க போகுது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னும் நிறைய டைம் இருக்கு அதுக்கெல்லாம். சோ இதை தவிர்த்து பார்க்கும்போது ஜான் 1 அன்னைக்கு கிரேவன் த ஹண்டர் ரிலீஸ் ஆயிருக்கும். பட் இப்போ அந்த படத்தை பத்தி பேசுறதுன்றது வந்து யூஸ்லெஸ் தான். பிகாஸ் ஆல்ரெடி அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம் எதனால இந்தியால போஸ்ட்போன் ஆகி நேத்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது தெரியல. அந்த படத்தை பார்க்க தான் போறேன். என்னதான் எனக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் பார்க்க தான் போறேன். ஏன் ஃபர்ஸ்ட் நாள் ஆஃப் தி இயர்லயே போயிட்டு பார்த்துட்டு வந்து டிப்ரெஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த படத்தை கொஞ்சம் டிலே பண்ணி வச்சிருக்கேன். சொல்ல முடியாது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து முடிச்சாலும் முடிச்சிருந்திருப்பேன். அண்ட் அதை தவிர்த்து பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் நாயர்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸை சோனி வந்து போன வருஷம் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அது பாசிபிளி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம். நிக்கலஸ் கேஜ் நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு அவர் கோஸ்ட் ரைடரா தெரிஞ்சிருக்கும். சோ அவர் நடிச்சிட்டு இருக்க ஸ்பைடர்மேன் சீரிஸ் வந்து ஆப்பிள் டிவில இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஃபைனலி ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்டை இவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர்மேனை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ பாசிபிளி ஓரளவுக்காச்சும் இந்த ஷோ வந்து டீசென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அண்ட் இது ரெண்டுத்தை தவிர்த்துட்டு பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் இந்த வருஷம் வருமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் வருமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பாசிபிளி 2027ல சீக்ரெட் வார்ஸ் ரிலீஸ் ஆகும்போது பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸும் ரெண்டுமே சேர்ந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டிலே ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டது தான். பட் பரவாயில்ல, எவ்வளவு டிலே ஆனாலும் பரவாயில்ல. நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு ட்ரைலஜியா அது முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் மட்டும் பயங்கரமா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி பயங்கரமா இருக்குன்ற ஒரு ஹோப் இருக்கு. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா பாசிபிளி தி கிரேட்டஸ்ட் ட்ரைலஜி அப்படின்ற ஒரு பேரை இந்த ஸ்பைடர்வர்ஸ் ட்ரைலஜிக்கு கொடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த 9 MCU மூவிஸ் அண்ட் சீரிஸ், அதாவது 3 மூவிஸ், 3 அனிமேட்டட் சீரிஸ் அண்ட் 3 லைவ் ஆக்ஷன் சீரிஸ். இதுல நீங்க எந்த மூவி ஆர் எந்த சீரிஸ்க்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடியோல வேற ஒரு அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.